வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போர், ரஷ்யாவின் ராணுவ உயிரிழப்புகள் குறித்த நேட்டோவின் அதிர்ச்சிகரமான அறிக்கை. கோடைக்கால பயணம், பிரித்தானியர்களுக்கு பாஸ்போர்ட் குறித்த முக்கிய எச்சரிக்கை. பிரித்தானியாவில் சிறு படகு கும்பலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை, போலீசாரின் காணொலி வெளியீடு. உக்ரைனில் போராட்டம், பாதுகாப்பு அமைச்சரின் பதவி நீக்கத்தால் கொந்தளிப்பு. உக்ரைன் அணுமின் நிலையம் பொறியாளர் கொல்லப்பட்டதால் அணுவாயுத பேரழிவு அபாயம். பிரித்தானிய வான்பரப்பில் அவசர நிலை, ஈசிஜெட் விமானம் நடுவானில் பரபரப்பு. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு திட்டம், அதிபர் புட்டினின் புதிய வியூகம். உக்ரைனுக்கு வலு சேர்த்த உர்சுலா வான் டெர் லெயன் கியூ பயணத்தின் முக்கியத்துவம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரில் ரஷ்யா சந்தித்துள்ள ராணுவ உயிரிழப்புகள் குறித்த நேட்டோவின் புதிய மதிப்பீடு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. நீண்டகால போரினால் ரஷ்ய ராணுவம் பெரும் மனித மற்றும் தளவாட இழப்புகளை சந்தித்துள்ளதாக நேட்டோவின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. போர்க்களத்தில் ரஷ்யா இழந்துள்ள வீரர்களின் எண்ணிக்கை முந்தைய மதிப்பீடுகளை விட மிக அதிகமாக இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த அதீத இழப்புகள் ரஷ்யாவின் தற்போதைய இராணுவ திறனை சிதைப்பதோடு நீண்டகால அடிப்படையில் அவர்களின் போரிடும் சக்தியை கேள்விக்குள்ளாகியுள்ளது. இத்தகைய உயிரிழப்புகள் போரின் போக்கை மட்டுமன்றி உள்நாட்டில் ரஷ்ய அரசின் மீதான அரசியல் அழுத்தத்தையும் அதிகரிப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நேட்டோவின் இந்த துல்லியமான தரவுகள் தற்போதைய போரின் தீவிரத்தையும் ரஷ்யா எதிர்கொள்ளும் சவால்களையும் உலகிற்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. கோடைக்கால பயணம், பிரித்தானியர்களுக்கு பாஸ்போர்ட் குறித்த முக்கிய எச்சரிக்கை. 2026ஆம் ஆண்டு கோடைக்கால பயணங்களுக்கு தயாராகும் பயணிகள் தங்கள் பாஸ்போர்ட் செல்லுபடியாகும் காலத்தை முன்கூட்டியே சரிபார்ப்பது மிகவும் அவசியம். ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்வோர் தங்கள் பாஸ்போர்ட் பயண தேதியிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பல பயணிகள் பாஸ்போர்ட் காலாவதியாகும் திகதியை கவனிக்க தவறுவதால் கடைசி நிமிடத்தில் விமான பயணங்கள் மறுக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஈரத்தன்மை, சிதைவு அல்லது செல்லுபடியாகும் காலம் முடிவடைதல் போன்ற காரணங்களால் பலரது பயணங்கள் பாதியில் தடுக்கப்படுவதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. இரட்டை குடியுரிமை கொண்ட பிரித்தானியர்கள் தகுந்த ஆவணங்களுடன் செல்ல வேண்டியதும், தேவைப்பட்டால் புதிய மின்முறை பயண அனுமதி பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் குழப்பங்களை தவிர்க்க பயணத்திற்கு முன்னதாகவே பாஸ்போர்ட் விவரங்கள் மற்றும் விசா விதிகளை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் சிறு படகு கும்பலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை, போலீசாரின் காணொலி வெளியீடு. பிரித்தானியாவில் சட்டவிரோதமான முறையில் சிறு படகுகள் மூலம் ஆட்களை கடத்தும் கும்பல்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்யும் அதிரடி நடவடிக்கைகள் அடங்கிய காணொலிகள் வெளியாகியுள்ளன. இந்த கடத்தல் கும்பல்களின் செயல்பாடுகளினால் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், இவர்களை கட்டுப்படுத்த தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் குற்றவாளிகள் பலரை போலீசார் மடக்கி பிடித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய கடத்தல் வலைப்பின்னல்களை முறியடிப்பதில் போலீசார் உறுதியாக இருப்பதாகவும், சட்டத்திற்கு புறம்பான பயணங்களை ஊக்குவிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் இத்தகைய குற்ற செயல்களை தடுக்க சர்வதேச அளவிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பும் அவசியமாகியுள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உக்ரைனில் போராட்டம், பாதுகாப்பு அமைச்சரின் பதவி நீக்கத்தால் கொந்தளிப்பு. மிகைலோ ஃபெடோரோவை அதிபர் செலன்ஸ்கி திடீரென பதவி நீக்கம் செய்துள்ளார். நவீன ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்திய ஃபெடரோவின் நீக்கம் அந்நாட்டு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவை கண்டித்து தலைநகர் கீவ் உட்பட உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இராணுவ தளபதி சிர்ஸ்கியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே இந்த அதிரடி நீக்கத்திற்கு காரணம் என அதிபர் செலன்ஸ்கி விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் போர்க்களத்தில் வெற்றிகளை தேடித்தந்த ஒரு சிறந்த தலைவரை நீக்கியது நாட்டின் தற்காப்பு திறனை பாதிக்கும் என மக்கள் கொந்தளித்துள்ளனர். ஃபெடரோவின் ஆதரவாளர்கள் அவரை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று முழக்கமிட்டு வருகின்றனர். உக்ரைன் அணுமின் நிலையம் பொறியாளர் கொல்லப்பட்டதால் அணுவாயுத பேரழிவு அபாயம்.
உக்ரைனில் உள்ள அணுமின் நிலையத்தின் பொறியியலாளர் ஒருவர் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அணுசக்தி பாதுகாப்பு தொடர்பான தீவிர கவலைகளை எழுப்பியுள்ளதாக சர்வதேச நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அணுமின் நிலையங்களுக்கு அருகே நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்கள் கட்டுப்படுத்தப்பட முடியாத அணுவாயுத பேரழிவிற்கு இட்டு செல்லும் என அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு இருதரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்ளும் நிலையில் பாதுகாப்பு நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அணுமின் நிலையங்களை போர்க்களத்திலிருந்து விலக்கி வைக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சர்வதேச அணுசக்தி முகமை வலியுறுத்தியுள்ளது. நிலைமை சீராகவில்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு பேரழிவாக மாறும் என உலக நாடுகள் எச்சரிக்கின்றன. பிரித்தானிய வான்பரப்பில் அவசர நிலை. ஈசிஜெட் விமானம் நடுவானில் பரபரப்பு. ஆம்ஸ்டர்டாமில் இருந்து புறப்பட்ட ஈசிஜெட் விமானம் ஒன்று இங்கிலாந்து வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அவசர அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக விமானத்தை பத்திரமாக தரையிறக்க விமானிகள் நடவடிக்கை எடுத்தனர். இதனால் பயணிகள் மத்தியில் அச்சம் நிலவியது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர கால ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தொழில்நுட்ப குறைபாட்டுக்கான காரணம் ஆராயப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் குறித்து விமான நிறுவனம் ஆலோசித்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு திட்டம். அதிபர் புட்டினின் புதிய வியூகம். ஆப்பிரிக்காவில் உள்ள சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஒரு முக்கிய திட்டத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் வகுத்துள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த பாதுகாப்பு தொகுப்பு மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் ஆட்சி மாற்றங்களை தடுத்து தங்களுக்கு ஆதரவான அரசாங்கங்களை பலப்படுத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதற்காக அதிநவீன இராணுவ தளவாடங்கள் மற்றும் உளவுத்துறை பயிற்சிகளை ரஷ்யா அந்நாடுகளுக்கு வழங்க முன்வந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஆப்பிரிக்க கண்டத்தில் தனது செல்வாக்கை அதிகரித்து மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை குறைக்க புட்டின் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு போர்கள் மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மையை பயன்படுத்தி கொண்டு ரஷ்யா தனது இராணுவ பிடியை அங்கு இறுக்க செய்து வருகிறது. இது அந்த பிராந்தியத்தில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கு பெரும் தடையாக அமையும் என்றும் அதிகார மையங்கள் ரஷ்யாவை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கும் எனவும் ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.